109 ட்ரக்குகள்ல கரேம் அபு ஷலேம் வாயிலுக்கு உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ட்ரக், அதாவது காசாவுக்குள்ள 109 ட்ரக்குகள் கொண்டு வரப்பட்டு விட்டது. ஆனால் அதை தாண்டி கொண்டு போய் சேர்ப்பதற்கான அனுமதிகளை அவர்கள் கொடுக்காமல் தாமதித்துக் கொண்டே இருந்த நேரத்தில் இன்றைக்கு என்னைக்கு இந்த யுத்த நிறுத்தம் என்று வருகிறதோ அடுத்த கணம் இஸ்ரேலுடைய உயர் நீதிமன்றத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு வர இருக்கின்றன. நடந்து கொண்டிருந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுடைய இறுதி கட்டம் தற்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அவசர கால நிலை நாட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஈரானிடம் இருந்து எப்படியும் எந்த நேரத்திலும் பதிலடி கிடைக்கலாம் என்கிற 4வது முனை அச்சுறுத்தல் அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு துருக்கி ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது. இந்த துருக்கியினுடைய அறிவிப்பை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு புரிஞ்சுக்கிறங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 409வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் முதன்மை செய்தியாக நாம் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு ஆண்டுகளை தாண்டி 409வது நாளிலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான சூழ்நிலையில இஸ்ரேலை பற்றிய நிலைப்பாடுகளை இஸ்ரேலுடைய மக்கள் எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. காரணம் என்று சொன்னால், ஊடகங்கள் அனைத்தும் அவர்களுடைய கைகளில் இருக்கின்றன. குறிப்பாக மேற்கு ஊடகங்கள் அனைத்துமே அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன. கிழக்காசிய ஊடகங்களை எடுத்துக்கொண்டால் அவர்களும் கூட அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு சில ஊடகங்களை தவிர, குறிப்பாக பிரஸ் டிவி, அல் ஜசீரா உள்ளிட்ட ஒரு சில ஊடகங்களை தவிர்த்து மற்ற அத்தனையுமே இஸ்ரேலுக்கு ஆதரவான ஊடகங்களாக இருக்கிறது. ஈவன் சவுதி அரேபியாவினுடைய ஊடகமே அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது என்பதையும், அந்த ஊடகத்திற்கு எதிராக ஈராக்கிலே இருந்து அவர்களுடைய தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட செய்திகளையும் நாமே ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் தற்போது இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய நிலை என்னன்னா, ஒரு ஆண்டுகளை தாண்டியும் தங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வர முடியவில்லை என்கிற காரணத்தினால் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டங்களுடைய 2 கோணங்கள் இருக்கிறது. ஒன்று, தற்போதைய அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். இஸ்ரேலிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த வார அடிப்படையாக வைத்து அடுத்த தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதை விட இந்த இருக்கக்கூடிய ஆட்சியை கொஞ்சம் காலத்துக்கு எடுத்துக்கிட்டு போகணும்ங்கிறது இஸ்ரேலிய பிரதமருக்கு மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. ஏன்னா அடுத்து ஒரு தேர்தல் நடத்தப்பட்டால் தான் தோல்வி அடைவது நிச்சயம் என்பது அவருக்கே தெரியும். அவருடைய உள்நாட்டுக்குள் நடக்கக்கூடிய கருத்து கணிப்புகளும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த தேர்தலை ஏன் அவர் தேர்தலை நோக்கி போகாம இந்த யுத்தத்தை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, என்னைக்கு இந்த யுத்த நிறுத்தம் என்று வருகிறதோ அடுத்த கணம் இஸ்ரேலுடைய உயர் நீதிமன்றத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு வர இருக்கின்றன. நடந்து கொண்டிருந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுடைய இறுதி கட்டம் தற்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அவசர கால நிலை நாட்டுக்குள்ள இருக்கிறதுனால. எனவே இந்த யுத்தம் முடிவுக்கு வந்தால் உடனடியாக ஊழல் விசாரணைகள் மேலோங்கிவிடும். அவர் தேர்தலில் தோற்பதற்கு முன்பதாகவே கண்டிப்பாக சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி வரும் என்கிற காரணத்தினாலையும் இந்த யுத்தத்தை இழுத்துக்கிட்டே போறாரு என்கிற நிலையில இஸ்ரேலுடைய பல முக்கிய தலைவர்களும் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு எதிராக பல கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலுடைய ராணுவத்தினுடைய முன்னாள் தளபதியாக ஓய்வு பெற்ற இஸ்ரேலிய மேஜர் ஜெனரல் இட்சாக் பிரிக் அவர்கள் பல முறை ஊடகங்களில் வந்து இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிரான சில உண்மைகளை போட்டுடைக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் போட்டுடைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னா, பல முனை யுத்தங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், நம்மால் இனியும் தாக்குப்பிடிக்க முடியாது என்பது அரசாங்கத்துக்கு நன்றாக தெரியும். இவர் ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற ராணுவ ஜெனரல்ங்கிறதுனால அவருக்கு பல விவகாரங்கள் தெரியும் என்பதை தாண்டி சில பேரை உண்மைகளை பேச வைப்பதற்காக வேண்டிய பயன்படுத்துவார்கள் என்கிற அடிப்படையிலும் இவரை சில உண்மைகளை வெளியே கொண்டு வருவதற்கு எதிர்த்தரப்பு பயன்படுத்துகிறது என்கிற செய்திகளும் அந்த நாட்டுக்குள் இல்லாமல் இல்லை. அப்படி இருக்கும்போது இவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுக்கு இனியும் தாக்குப்பிடிக்க முடியாது, குறிப்பாக லெபனானோடு தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்கிறதை அவர் இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். காரணம் என்னன்னா, இவ்வளவு காலமும் ராக்கெட் தாக்குதல்களை ஆங்காங்கே நடத்தி கொண்டிருந்தவர்கள் தற்போது மிசைல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 130 மிசைல்கள் நேற்றைய தினம் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய எரிவாயு குதங்கள் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவினுடைய வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. முன்னையெல்லாம் எப்படி ஆகும்னா, ஏதாவது ஒன்று மேல தான் தாக்குதல் நடத்துவாங்க. இப்ப தொடர்ந்து பல இடங்கள் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள். எனவே லெபனானிய போராட்ட
போராளிகளோடு எதிர்த்து நிற்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு காசாவுக்குள் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் வீடியோக்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். காசாவுக்குள்ள இன்றைக்கும் பல பேரை கொன்று குவித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்த போராளிகளுடைய குழு. அதே மாதிரி யமனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, யமன்ல இருந்து கப்பல்கள் மீதான அட்டாக்கை தாண்டி தற்போது யமன்ல இருந்து மிசைல் அட்டாக் பண்றாங்க 2020 கிலோமீட்டர்களை தாண்டி இஸ்ரேலுக்குள்ள. அதே போன்று ஆளில்லா விமான தாக்குதல்களையும் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இப்படி 3 முனைகளில் உச்சகட்ட போர் தொடங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானிடமிருந்து எப்படியும் எந்த நேரத்திலும் பதிலடி கிடைக்கலாம் என்கிற 4வது முனை அச்சுறுத்தல் அவர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று ஈராக்கில் இருந்து தொடர்ந்து ஆளில்லா விமான தாக்குதல் எய்லாது துறைமுக நகரத்தை நோக்கி நடத்தப்படுகிறது. அதையும் அவர்களால் சமாளிக்க முடியாமல் இருக்கிறார்கள். இது 4வது முனை தாக்குதல். சிரியாவில் இருக்கக்கூடிய கதாயிப் ஹிஸ்புல்லா என்கிற படைப்பிரிவு சிரியாவில் இருந்து தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இவர்கள் சிரியா அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் கொண்டவர்கள், ஈரானுடைய ஆதரவு பெற்றவர்கள். இது 6வது முனையாக நடத்தப்படுகிற ஒரு முக்கியமான தாக்குதல்களாக இருக்கிறது. இப்படி 6 முனைகளில் போரிட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். 6 முனைகளாலும் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்தப்படுவதை தாண்டி தற்போது இஸ்ரேலுக்கு உள்ளேயே சென்று பாம் வைக்கக்கூடிய நிலைகள் உருவாகி இருக்கிறது. நேற்று இஸ்ரேலிய பிரதமருடைய வீட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படியான ஒரு தாக்குதல். இதையெல்லாம் நம்மால் இனிமேலும் சமாளிக்க முடியாது, இதற்கு முன்பதாகவே இந்த யுத்தங்களுக்கு முடிவு கட்டி இருக்க வேண்டும் என்று இட்சாக் பிரிக் அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. எனவே இஸ்ரேலுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய அரசாங்கம் மட்டும்தான் இந்த யுத்தத்தை தொடரணும் நினைக்கிறதே தவிர இஸ்ரேலிய மக்களும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல முக்கியஸ்தர்களும், முன்னாள் ராணுவ அதிகாரிகள், முன்னாள் அரசியல்வாதிகள், இந்நாள் அரசியல்வாதிகள் என்று பல பேரும் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இது ஒரு தோல்வி கண்ட யுத்தமாக மாறி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு ஹாட் டாபிக்காக இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இப்படியான நிலையில தான் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், பாலஸ்தீனத்தை சேர்ந்த, அதிலும் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அல் ஹக் என்று சொல்லக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம் இன்றைக்கு லண்டன் உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். லண்டன் உயர் நீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வழக்கில் சாரம்சம் என்னன்னு சொன்னா, லண்டன் அதாவது யூகே சார்பாக, பிரித்தானியா சார்பாக இஸ்ரேலுக்கு F-35 விமானங்களுடைய உதிரி பாகங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. எனவே அதோட பார்ட்ஸ்களை விற்கிறாங்க. இந்த பார்ட்ஸ்களை நீங்க இஸ்ரேலுக்கு விற்பனை செய்யக்கூடாது என்கிற ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்ந்து இருப்பது மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அல் ஹக் என்று சொல்லக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம். இந்த இடத்துல 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த நிறுவனம் ஒரு தொண்டு நிறுவனமாக இருந்தாலும் மிக தைரியமாக இஸ்ரேலுடைய ஆளுகைக்கு கீழாக, இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்கு கீழாக தான் வெஸ்ட் பேங்க் இருக்கிறது என்கிற நிலையிலும் மிக தைரியமாக இஸ்ரேலுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறது லண்டன் உயர் நீதிமன்றத்திலே. இந்த நேரத்தில் நம்முடைய நாட்டிலே துருக்கி தொப்பி போராட்டத்திற்காக துருக்கி தொப்பி அணிந்து கொண்டு சட்ட அதாவது நீதிமன்றத்திலே வாதிட முடியாது என்று அன்றைய ஆங்கிலேய அரசு விடுத்த அறிவித்தலுக்கு எதிராக அன்றைக்கு இருந்த நம்முடைய முன்னோர்கள் அப்துல் காதர் அட்வொகேட் போன்றவர்களும் அன்றிருந்த நம்முடைய தலைவர்களும் சேர்ந்து லண்டன் உயர் நீதிமன்றத்திலே சென்று வழக்கு வாதிட்டு வெற்றி பெற்று வந்தார்கள். இப்படியான ஒரு எண்ணத்தை, அந்த சம்பவத்தை நினைவூற்றுவதாக இன்றைக்கு இந்த அல் ஹக் என்கிற நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. F-35 விமானங்களுடைய உதிரி பாகங்களை நீங்கள் வழங்கக்கூடாது, இது பாலஸ்தீன அப்பாவிகளை கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்கிற கோரிக்கையை தான் அவர்கள் லண்டன் உயர் நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு எதிரான வழக்கு விசாரணை 2025 ஆண்டு ஆரம்ப கட்டங்கள் ஜனவரி பிப்ரவரிக்குள்ள நடத்தப்படலாம் என்கிற ஒரு விவகாரம் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. இதே மாதிரி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் தான், நமக்கெல்லாம் தெரியும், காசாவுக்குள்ள உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு மருந்துகள் இல்லை, எடுப்பதற்கு தண்ணீர் இல்லை என்கிற மிக அவலமான ஒரு நிலையில காசா மக்கள் இருக்கிறார்கள். வறுமை கோட்டின் கீழால் உணவு இன்றி மரணிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் UNRWA என்கிற ஐநாவினுடைய அமைப்பு மட்டும்தான் உள்ளே உதவிகளை செய்ய முடியும். யாராவது பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்ய விரும்பினீங்கன்னு சொன்னா UNRWA இணையதளத்துக்கு சென்று நீங்க இணையதளத்தினூடாக டாலர்ல அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். தயவு செய்து உதவுங்கள். அந்த மக்கள் படுகிற பாட்டுக்கு, அந்த மக்களுடைய கஷ்டத்தை சதக்கத்துல் ஜாரியாவாக அது உங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும் சகோதரர்களே. இந்த மாதிரியான நேரத்தில் UNRWA உணவு பொதிகளை கூட காசாவுக்குள்ள கொண்டு போக முடியாமல் பல கட்ட தடைகளை இஸ்ரேல் விதித்து வந்தது. அந்த தடைகளை மீறி எப்படியாவது உணவுகளை கொண்டு போகணும் என்று சொல்லி UNRWA அதிகாரிகள் தடுமாறி கொண்டு முயற்சி செய்து கொண்டிருந்த நிலையில தான் இன்றைக்கு UNRWA ஒரு
ஒரு மூத்த அதிகாரி லூயிஸ் வாட்டர் என்கிறவர் ஒரு முக்கியமான செய்தியை ராய்ட்டர் செய்தி சேவைக்கு சொல்லி இருக்கிறார். அந்த செய்தியை எடுத்து சொல்லி இருக்கிறது அல் ஜசீராவும். என்ன செய்தி அவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னா, UNRWAயும் UN இணைந்து கிட்டத்தட்ட 109 ட்ரக்குகளை கரேம் அபு ஷலேம் என்கிற வாயில் வழியாக உணவுகளை காசாவுக்குள்ள கொண்டு போறதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருந்தோம். கரேம் அபு ஷலேம் என்கிற ஒரு வாயில் இருக்கிறது, ரஃபா என்கிற ஒரு வாயில் இருக்கு. ரஃபா பார்டர் என்று அடிக்கடி நம்ம பேசுவோமா இல்லையா? ரஃபா பார்டரால எந்த உணவுகளையும் கொண்டு வர முடியாமல் இருக்கிறது. காரணம் என்னன்னா, ரஃபா பார்டரை அடிச்சு நொறுக்கி அந்த இடத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேல். கரேம் அபு ஷலேம் வாயிலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இந்த கரேம் அபு ஷலேம் வாயிலுக்கு ஒரு அளவுக்கான அதிகாரம் எகிப்துக்கும் இருக்கிறதுனால எகிப்தோடையும் பேசி இஸ்ரேலோடையும் பேசி எப்படியாவது உள்ள உணவுகளை கொண்டு வர வேண்டும் என்று இந்த UNRWAயும் UN முயற்சி செய்து என்ன செஞ்சாங்கன்னா 109 ட்ரக்குகள்ல கரேம் அபு ஷலேம் வாயிலுக்கு உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ட்ரக், அதாவது காசாவுக்குள்ள 109 ட்ரக்குகள் கொண்டு வரப்பட்டு விட்டது. ஆனால் அதை தாண்டி கொண்டு போய் சேர்ப்பதற்கான அனுமதிகளை அவர்கள் கொடுக்காமல் தாமதித்துக் கொண்டே இருந்த நேரத்தில் இன்றைக்கு UNRWAயினுடைய மூத்த அவசர அதிகாரி லூயிஸ் வாட்டர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, நாங்கள் 109 ட்ரக்குகளை கொண்டு போவதற்கு காத்துக் கொண்டிருக்கும் போது திடீரென இஸ்ரேலிய அதிகாரிகளால் உடனடியாக நீங்க ட்ரக்குகளை கொண்டு போங்க இரவோடு இரவாக எங்களுக்கு அறிவித்தல் வந்தது. எப்படியாவது நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ட்ரக்குகளை எடுத்துக்கிட்டு உள்ள நுழைய எங்களுடைய அதிகாரிகள் முற்பட்ட நேரத்தில் 109 ட்ரக்குகளில் 98 ட்ரக்குகள் மொத்தமாக களவாடப்பட்டு விட்டது என்று சொல்லியிருக்கிறார். 11 ட்ரக்குகளை மட்டும்தான் எங்களுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமாக போனது. திருடியவர்கள் யார் என்பதை அவர்கள் வெளிப்படையாக சொல்லாத நேரத்தில் ஒரு க்ளூவோட சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, பொதுமக்களுக்கு நாங்கள் 109 ட்ரக்குகள்ல வெறுமனே 98 ட்ரக்குகள் களவாடப்பட்டு விட்டது, மீதி இருந்த 11 ட்ரக்குகளை தான் பொதுமக்களுக்கு கொண்டு போய் பகிர முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு 11ஐ தான் பகிர்ந்தார்கள் என்று சொன்னால் 109 ட்ரக்குகளை திருடுகிற அளவுக்கு இப்ப காசாவுக்குள்ள யாருக்கு பலம் இருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு தான் இருக்கிறது. திருடிட்டாங்கன்னா எடுத்துக்கொண்டு அழிச்சிட்டாங்கன்ற அர்த்தம், மக்களுக்கு கொடுக்க விடல என்ற அர்த்தம். ஆனால் இந்த குற்றச்சாட்டை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இதுவரைக்கும் மறுக்கவும் இல்லை. எந்த இடத்திலையுமே ஆமா நாங்க அப்படி ஒன்று செய்யவே இல்லையே, எங்க மேல நீங்க பொய் குற்றச்சாட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த லூயிஸ் வாட்டர் அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. பொதுமக்களுக்காக கஷ்டப்பட்டு உள்ளே கொண்டு போன அந்த கொண்டு போகப்பட்ட உணவுல 11 ட்ரக்கை தவிர மீது 98 ட்ரக்குகளையும் திருடி அளித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அநியாய ராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு மனவலியை உண்டாக்கக்கூடிய செய்திகளாக வெளியாகி இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு துருக்கி ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது. இந்த துருக்கியினுடைய அறிவிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, அரபு நாடுகள் உள்ளிட்ட இந்த இஸ்லாமிய அரபு நாடுகள் 52 நாடுகள்ல மிக முக்கியமான நாடுகள், இந்த வார்ல பேசப்படுகிற மிக முக்கியமான ஓரிரு நாடுகள் இருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியா, அதே போன்று டர்க்கி, துருக்கி பேசப்படுகிறது, எகிப்து பேசப்படுகிறது, அதே நிலையில் ஈரான் பேசப்படுகிறது. இந்த 4 நாடுகள் தான் இந்த இடத்துல மிக முக்கியமாக பேசப்படுகிற நாடுகள். அது இல்லாமல் UAE, பஹ்ரைன் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகளாகவே இருக்கிறார்கள். இந்த நிலையில் சவுதி அரேபியா எந்த ஒரு முனைப்பும் எடுக்காமல் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது. அழிக்கிறவனை விட அழிவை பார்த்து கொண்டு மௌனமாக இருக்கிறவன் தான் ஆபத்தானவன், மிகப்பெரிய குற்றவாளி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் டர்க்கியை பொறுத்தவரை சவுதியை விட பலம் பெற்ற ஒரு நாடு, ஆயுத உற்பத்தியில் முன்னிக்கக்கூடிய நாடு, உலக அளவில் தாக்குதல் விமானங்களையே தயாரிக்கக்கூடிய அளவுக்கு பலம் கொண்ட நாடு டர்க்கி. இன்னும் சொல்ல போனால் நேட்டோ ராணுவ படையில அதிகமான ராணுவ வீரர்களை கொண்ட மிக முக்கியமான ஒரு நாடாகவும் இந்த துருக்கி தான் இருக்கிறது. அதே போன்று துருக்கியினுடைய எகிப்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எகிப்து எவ்வளவு பெரிய முனாஃபிக்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எகிப்தில் இருக்கிற அப்துல் ஃபத்தா சிசியை பொறுத்தவரையில் அவருக்கும் நெத்தன்யாகுவினுடைய செயல்பாடுகளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. வெளிப்படையாகவே அவங்க அந்த பக்கம் தான் என்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். UAE மாதிரி, பஹ்ரைன் மாதிரி இருக்கக்கூடியவங்க. அதே நேரத்தில் ஈரானை பொறுத்தவரையில் வெளிப்படையாகவே அவர்கள் இஸ்ரேலுக்கும் ஜியோனிஸ்டுகளுக்கும் எதிரானவர்கள், இந்த அப்பாவிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்பதையும் நாம் பார்த்து வரக்கூடிய நேரத்தில் தான் துருக்கி அவ்வப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க இஸ்ரேலுக்கு அந்த தடையை விதிச்சோம், இந்த தடையை விதிச்சோம்னா அவங்க விதிச்ச தடையில உருப்படியான ஒரே ஒரு தடை என்னன்னு கேட்டா, அவர்கள் இஸ்ரேலுக்கான கட்டுமான பொருட்களுக்கான தடையை விதித்திருக்கிறார்கள். அந்த தடை உறுதியான தடையாக இருக்கிறதே தவிர மற்றும் அவர்களுடைய ராஜதந்திர உறவு
உறவுகளை எல்லாம் மொத்தமாக துருக்கி முடிச்சு கொள்ள எல்லாம் கிடையாது. அவர்களுக்கு இடையிலான நெருக்கமான உறவுகள் பேணப்பட்டு வருகிறது. இப்படியான நேரத்தில் தான் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. என்னன்னா, கத்தாரில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைமையகம் அப்படியே துருக்கிக்கு மாறப்போகிறது, துருக்கியில கொண்டு வந்து வச்சு செயல்பட போறாங்க என்கிற ஒரு அறிவிப்பு வரும்போது இன்றைக்கு துருக்கி ஒரு அறிவித்தல் என்ன எடுத்திருக்காங்கன்னு கேட்டா, இல்ல அதெல்லாம் கிடையாது, நாங்கெல்லாம் அதுக்கெல்லாம் வரவேற்பெல்லாம் கொடுக்க மாட்டோம், அவங்க வரல, அது பொய்யான தகவல் என்று சொல்றது வேற. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்கள் எக்காரணம் கொண்டும் இங்க இருந்து கொண்டு செயல்படுவதற்கு அவர்களுக்கு அனுமதிக்க மாட்டோம். கத்தார் தான் அவங்களுடைய இடமே தவிர அங்க இருந்து இங்க வர்றதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இங்க அவங்க வர்றாங்க, அடிக்கடி வர்றாங்க போறாங்க, அந்த செயல்பாடு இங்க அவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு அலுவலகம் இருக்கிறதே தவிர மெயின் தலைமையகமாக பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய தலைமையகம் துருக்கியில் கிடையாது, அதற்கு நாங்கள் அனுமதிக்கவும் இல்லை என்பதை இன்றைக்கு வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லி வர ஒரு விஷயம் தான், துருக்கிக்கு ஆதரவாக கொஞ்சம் பேர், சவுதிக்கு ஆதரவாக கொஞ்சம் பேர், இப்படி யாருமே வால் பிடிக்க வந்துடாதிய, கூஜா தூக்க வந்துடாதிய, எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹு தாலா இந்த யுத்தத்தினூடாக காட்டிக்கொண்டே இருக்கிறான் சகோதரர்களே. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது இந்த முனாஃபிக்குகளுக்கு என்பதும் நமக்கு தெரிய வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த ஒரு குறுகிய வீடியோவில் உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த 409 நாட்களாக, ஒரு வருடத்திற்கு மேலாக காசாவில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை அல்லாஹ்வுடைய பேரருளால் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எனக்கு இந்த ஒரு வருட காலப்பகுதிகளுக்குள்ள ஃபீவர் ஏற்பட்டது, அதே நேரத்தில் என்னுடைய குடும்ப தேவைகள் இருந்தது, பயணங்கள் இருந்தது, வெளிநாட்டு பயணங்கள் இருந்தது, அதே போன்று தேர்தல் காலத்தில் வெளியூர் பயணங்கள் இருந்தது. இப்படி எந்த பயணங்கள் இருந்தாலும், குறிப்பாக கடந்த 3 நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய மரணம் ஏற்பட்டது. இவ்வளவு நடந்தும் நான் எதையுமே இந்த காரணங்களை காரணம் காட்டி காசா தொடர்பான வீடியோக்களை பதிவிடுவதை நிறுத்தியது கிடையாது. தொடர்ந்து அந்த வீடியோக்களை நான் பதிவிட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த நிலையில இன்றைக்கு நம்முடைய சேனல் மொத்தமாக முடக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய காரணத்தை நம்ம கண்டறிஞ்சிருக்கிறோம். இதற்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சிக்காரர், இதற்கு பின்னாடி இருக்கிற அதாவது என்னோடு இருக்கிற பகையை தீர்த்துக் கொள்வதற்காக சமூகத்திற்கு காசாவை பற்றிய செய்திகளை கொண்டு போய் சேர்த்து அந்த மக்களுக்கான கண்ணீரையும் அந்த மக்களுக்கான துஆக்களையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நான் செய்த முயற்சியை மொத்தமாக முடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் யார், அவர் செய்த முயற்சி என்ன, அது எப்படியெல்லாம் செய்யப்பட்டது என்பதை நாளை ஒரு விரிவான வீடியோவாக நான் அதை பகிர்வேன். அதுவரைக்கும் சேனலை முடக்கினாங்கிறதுக்காக என்னுடைய வேலையை நிறுத்த முடியாது. எனவே ரஸ்மின் எம்ஐஎஸ்சி டாக்ஸ் என்கிற பேர்ல ஒரு புதிய சேனல் நம்ம ஓபன் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய லிங்க் என்னுடைய டெலிகிராம், வாட்ஸ்அப் 2 சேனல்லையும் நம்ம பதிவிட்டிருக்கிறோம். முடியுமான சகோதரர்கள், காசா செய்திகளை தெரிந்து கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது என்னுடைய தொழில் அல்ல, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இதை வைத்து நான் பிழைப்பு நடத்துகிறவனும் அல்ல. காசாவினுடைய செய்திகள், அந்த மக்களுக்கான பிரார்த்தனைகள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆனா என்னுடனான பகையை ஒரு குழு, ஒரு தனி மனிதனுடைய தேவைக்காக இந்த விவகாரத்தில் தீர்த்திருக்கிறது. அதை மொத்த ஆதாரத்தோடு நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் வெளிப்படுத்துவேன். அப்பொழுது அவருடைய சுயரூபம் தெரியும் இன்ஷா அல்லாஹ். எது எப்படி போனாலும் காசானுடைய மக்களுக்காக அந்த செய்திகளை தெரிந்து கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் இந்த ரஸ்மின் எம்ஐஎஸ்சி டாக்ஸ் என்கிற என்னுடைய புதிய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக அதை தெரிந்து கொள்ள முடியும். எத்தனையோ எதிர்ப்புகளை சந்தித்து விட்டேன், எத்தனையோ குழப்பங்களை சந்தித்திருக்கிறேன், எத்தனையோ தனி மனித விமர்சனங்களை சந்தித்திருக்கிறேன். இதையும் சந்திப்பேன் இன்ஷா அல்லாஹ். மடியில் கனமில்லை, வலியில் பயமில்லை, வல்ல ரஹ்மானின் துணை இருக்கிறது. துணிந்து செல்வோம், வெல்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு யமன் கடற்கரைக்கு அருகிலே சென்று கொண்டிருந்த, குறிப்பாக யமனுடைய ஏடன் துறைமுகத்திலிருந்து தென்கிழக்கே 60 மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்த கப்பல் மீது மீண்டும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஹூதிகளை பொறுத்தவரையில் இன்றைக்கு நடத்திய இதே கப்பல் மீது தான் கடந்த சண்டே, ஞாயிற்றுக்கிழமையும் இதே தாக்குதலை அவர்கள் நடத்தியிருந்தார்கள். நடத்தியதற்கு பிறகுதான் இன்றைக்கு மீண்டும் இதே தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஒரு நாள் கேப்ல முதல் தடவை தாக்குதல் நடத்தினார்கள். அந்த தாக்குதல் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது என்கிற செய்திகள் வெளிவரவில்லை. அதே போன்று கப்பல் பாதுகாப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று பிரித்தானியாவை தளமாக கொண்ட கடற்படை பாதுகாப்பு பிரிவு அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு மீண்டும் அதே கப்பல் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு காசாவுக்குள்ள பல கட்டங்களில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு
பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் என்கிற நிலையிலும், அதே போன்று இன்றைக்கு அவர்கள் பல வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோக்களை பார்க்கும்போது எத்தனை பேர் கொல்லப்படுறாங்கிற செய்திகள் தெரியவரும், அதை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் லெபனான்ல இருந்து இஸ்ரேல் எல்லைக்குள் சரமாரியான ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அப்பர் கலீலி அதே போன்று வெஸ்ட் கலீலி பகுதிகள் மீதும் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்பர் கலீலிங்கிறது ஒரு தனியான ஏரியா, கலீலிங்கிற ஒரு தனியான ஏரியா. இதுல அப்பர் கலீலி மேலையும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. கலீலில் இருக்கக்கூடிய வெஸ்ட் கலீலி பகுதிகளிலும் இன்றைக்கு 30க்கு மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய நகரமாக இன்னொரு முக்கியமான நகரமாக இருக்கிற எக்கருக்கு வடக்கே இருக்கக்கூடிய கோலானி படைப்பிரிவினுடைய தளங்களின் மீது இன்றைக்கும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான, காசாவுக்கு ஆதரவான லெபனானுடைய படைப்பிரிவு. இந்த மாதிரியான நேரத்தில் சவுத் லெபனான்ல நடந்து வரக்கூடிய இந்த சண்டைகள்ல இதுவரைக்கும் 46 மெர்காவா டேங்குகளை மொத்தமாக அளித்திருக்கிறோம் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறது லெபனானிய போராளி குழுவாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள். 46 மெர்காவா டேங்குகள்ல ஒரு டேங்குக்குள்ள சராசரியா மினிமம் 5 பேர் என்று வைத்துக் கொண்டால் கூட 230 பேர் இதுவரைக்கும் மெர்காவா டேங்குகள் வழியாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான டேங்க் என்று சொல்லுவாங்க. அந்த டேங்குகள் இதை தவிர்த்து வேற பவர்ஃபுல் டேங்கே கிடையாது என்று சொல்லி மெர்காவானாலே அத்தனை பேரும் அஞ்சுகிற நேரத்தில் தான் மெர்காவா டேங்குகள் மேல அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட 46 மெர்காவா டேங்குகள் இதுவரைக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. சவுத் லெபனான்ல மாத்திரம், லெபனான் எல்லையில மாத்திரம், லெபனானுக்குள்ள இல்ல, லெபனானுடைய எல்லையில மாத்திரம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸாக காட்டிய ஒரு செய்தி தான் 60க்கு மேற்பட்ட ராக்கெட்டுகள் இன்றைக்கு சற்று முன்னால் லெபனான்ல இருந்து இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதனுடைய பாதிப்புகள் என்ன என்பதையெல்லாம் நாளைக்குத்தான் நாம் தெரிய முடியும். அதனுடைய வீடியோக்கள் வெளியே வருகிற நேரம். அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு கவலையான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. வெஸ்ட் பேங்க், அதாவது மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஜோர்தான் பள்ளத்தாக்கில் இருக்கிற நீர் நிலைகள், நீர் வலையமைப்புகளை இன்றைக்கு கட்டுப்படுத்தி அளித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். அதாவது இந்த வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை என்று சொல்லுவோம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வடக்கு ஜோர்தான் பள்ளத்தாக்கில் இருக்கிற கிர்பத்தல் தெய்ர் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. மிக விவசாயத்துக்கு பிரபலமான பகுதி, செழிப்பான ஒரு பகுதி. குறிப்பாக திராட்சை பழங்களும் சோளகங்களும் விளைகிற ஒரு பகுதி. நமக்கு தெரியும் இந்த இந்தியா, இலங்கை பகுதிகள், இந்த மாதிரி நாடுகள் இருக்கிற நம்ம சோறு, அரிசி, நெல்லரிசி சோறத்தான் நம்ம உணவாக பெரும்பாலும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பல அரபு நாடுகளில் வந்து இந்த கோதுமை அதே போன்று சோளகம் அதனுடைய மாவுனால ரொட்டிகளுக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க. அவருடைய உணவு சிஸ்டமே வேறையா இருக்கும். அப்படியான ஒரு நேரத்தில் தான் அந்த சோளகங்களும் திராட்சையும் பயிரிடுவதற்கு ரொம்ப ஃபேமஸான ஏரியா தான் இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய வடக்கு ஜோர்தான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் இருக்கிற கிர்பத்தல் தெய்ர் என்கிற பகுதி. அங்கிருந்த நீர்நிலைகளை எல்லாம் மொத்தமாக இன்றைக்கு அழித்து நாசமாக்கி இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, விவசாயத்தினூடாக அவர்கள் எந்த வகையிலும் உணவுகளை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எந்த ராணுவமுமே செய்யாத அழிவையும் அட்டகாசத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு முடிவே இல்லையான்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பாக முடிவு இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம யாரையும் நம்ப முடியாது. அல்லாஹ்வினுடைய முடிவுதான் இவர்களுக்கான முடிவு. எனவே வல்ல ரஹ்மானிடத்தில் கையேந்த மறந்து விடாதீர்கள், பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள், துஆ கேட்க மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் தயவு செய்து குனூத்து நாசிலாவை ஓதி வாருங்கள். அந்த கொடூரர்களுக்கு எதிராக தயவு செய்து உலமாக்களே குனூத்து நாசிலாவை ஓதுங்கள். இதை கூட செய்யலைன்னா வேற எதைத்தான் நம்ம பண்ண போறோம்ங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? ஏன்னா திடீர்னு ஓதுரிய விற்றிய நமக்கு இப்படி நடந்தா விடுவோமா? நம்முடைய நாட்டிலே ஜனாசா எரிக்கப்படுகிற நேரத்தில் நமக்காக குரல் கொடுத்த சமூகம் இல்லையா? மறந்துட்டோமா? உலகமே குரல் கொடுத்தது. காசாவிலே கிட்டத்தட்ட 11 ஆர்ப்பாட்டங்களுக்கு மேலாக நமக்காக நடத்தினார்களே, அதையெல்லாம் மறந்துட்டோமா நம்ம? அப்ப நமக்காக குரல் கொடுத்த ஒரு சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது. அப்பாவி சமூகம், அந்த நாட்டுக்குரிய சமூகம். எனவே அவர்களுக்காக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியில் அவர்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் என்கிற செய்திகளையும் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.